ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் நைட் தாட்ஸ் ஆஃப் யுவர் பர்சன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரா கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. Two of Cups, Four of Wands, Knight of Cups, Eight of Swords, the Emperor, Queen of Cups, Seven of Pentacles, Five of Pentacles, the Star, Page of Wands, Eight of Cups, Five of Cups, Ace of Cups, Six of Swords, Knight of Swords, Two of Pentacles, Nine of Wands, Four of Wands, Seven of Swords, King of Swords, the Fool. ஓகே, ரீடிங் ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்காது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் பார்ட்னரோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பர்சன் வந்து முழுசாக அவங்கள விட்டு போகலை, அதே நேரத்தில் உங்கள் கூடயும் இருக்க முடியலை. ஸோ ஸ்ட்ரக்கு. இந்த பர்சனுக்கு வந்து முழுசாக அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியலை, ரிலேஷன்ஷிப்புக்கு தேவையான ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியலை, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு ஹோப் தர முடியலை. ஸோ ஆனால் உங்களை விட்டு முழுசாக போகவும் விலகவும் அவரால் முடியலை. ஸோ இது ஒரு நான் வர்றேன் உனக்காக ஆனால் வரலை, நான் போகிறேன் ஆனால் போகலை அப்படிங்கிற ஒரு மிக்சட் எனர்ஜி மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப தெளிவான கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க. உங்களுக்கு தேவை ஒரு கமிட்மெண்ட், கிளாரிட்டியாக நீ என் கூட இருக்கணும் கடைசி வரைக்கும், என்னை விட்டுடக்கூடாது, என் வாழ்க்கையில் நீ கண்டினியூ பண்ணணும், நம்மளை என்ன மேரேஜ் பண்ணிக்கணும், எனக்கா நீ உறுதியாக நிற்பியா எந்த சிச்சுவேஷன்லையும், அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் தான் நீங்கள் கேள்வியாக கேட்டிருக்கீங்க அந்த பர்சன்கிட்ட. ஆனால் இந்த பர்சனால் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் மனசாக இருக்கட்டும், உங்கள் அன்பு, உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாமே நீங்கள் அவருக்கு வந்து அவருக்காக கொடுத்துருக்கீங்க. பட் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இயல்பு தான், எனக்கு கூட நீ கடைசி வரை இருக்கணும். ஆனால் இந்த பர்சனுக்கு வந்து அதை உங்களை விட்டு விலகவும் முடியலை, உங்களுக்கு முழுசாக கமிட்மெண்ட் கொடுக்கவும் முடியலை. அப்படி ஒரு மிக்ஸ்டு எனர்ஜியில் இருக்கிறாரு. ஓகே, நீங்கள் நிறைய இந்த பர்சனுக்காக நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. அவர் வந்து முழுசாக அவங்கள ஏற்றுக்கொண்டிருக்காரு ஒரு டைமில். நீங்களுமே முழுசாக ஏற்றிருக்கீங்க இந்த பர்சனை, இவங்க தான் நம்ம லைஃப்பில் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியை மட்டும் பார்க்காம நீங்கள் அவரை வந்து ஏன் பர்சன், ஏன் ஆள், எனக்கானவர் அப்படின்னு நீங்கள் வந்து ஏற்றிருக்கீங்க மனசளவில். ஆனால் அதே அளவிலான அன்பும் ஒரு கமிட்மெண்ட்டும் ஒரு எஃபர்ட்டும் ஒரு ஸ்டெபிலிட்டியும் அவர்கிட்டருந்து உங்களுக்கு கிடைக்காத போது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகுது. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய நாட்களாகவே இவர் என்ன புரிஞ்சு கொள்வார், இவர் எனக்கு அன்பு கொடுப்பாரு, எல்லாம் சரியாகிடும், ஒரு நாள் கண்டிப்பாக கமிட்மெண்ட் கொடுப்பாருன்னு சொல்லி காத்துட்டு இருந்திருக்கீங்க. ஆனால் அந்த ஒரு நாள் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. இன்னும் இல்லை, நாளை, இப்போது இல்லை, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணு இப்படின்னு சொல்லி இந்த பர்சன் வந்து டிலே பண்ணிகிட்டே இருந்திருக்காருங்கிற மாதிரி எனர்ஜி காமிக்குது. ஆனால் அந்த பர்சன் வந்து உங்களை எமோஷ்னலாக கைவிடலை. ஏன்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ள
இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகணும்னு நீங்கள் முயற்சிக்கிற டைமில் இவர் வந்து திரும்ப உங்கள் லைஃப்பில் வர்றாரு. அந்த மாதிரி ஒரு ரீடிங்கில் எனர்ஜி காமிக்குது. ஸோ இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு எதுவும் கிடைக்க போதில்லை, நான் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுற நேரத்தில் அவர் வந்து உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருவார். ஸோ இப்படி திரும்ப நம்பிக்கை தந்துட்டு திரும்ப போயிடுவார். இப்படி இதனால் ஒரு புஷ் அண்ட் புல் எனர்ஜி தான் இதில் தெரியுது. ஸோ அவர் முழுமையாக உங்களை கைவிடவும் இல்லை, அதே நேரத்தில் உங்களை ஏற்றுக்கவும் முடியாமல் இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து மைண்ட் கேம், மேனிப்புலேஷன், எக்ஸ்கியூசஸ் இப்படி நிறைய எனர்ஜி தெரியுது. அவர் நிறைய மைண்ட் கேம் விளையாடிருக்காரு, நிறைய எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்காரு. ஸோ ஆனால் அவங்களுக்கு லவ் இல்லையாங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது லவ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் பிரச்சனை என்னென்னா அவர் அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து ஆக்ஷனாக காட்டுறதில்லை. அப்போ உங்களுக்கு ஒரு நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எவ்வளோ லவ் இருந்தால் ஏன் என்கிட்ட வந்து இவங்க சரியாக நடந்துக்கலை, திரும்பவும் எமோஷ்னலாக ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர்கிட்ட வார்த்தைகளை வந்து அவர் சொல்கிற வார்த்தைகளை வந்து சீக்கிரம் நம்புறீங்க. நீங்கள் அவரை தொடர்ந்து எக்ஸ்கியூஸ் சொல்லி சிச்சுவேஷன் சொல்லி அவர் தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறாரு. இது நடக்கும் அது நடக்கும், கொஞ்சம் டைம் கொடுன்னு பல காரணம் சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிறீங்க. ஸோ அதனால தான். ஆனால் ஒரு ஆக்சுவல் ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் வந்து இன்னும் உங்களுக்கு கிடைக்கல. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் தெரியுது. இந்த ரீடிங் மேக்ஸிமம் இந்த பர்சன் ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது. அல்லது வேறு ஒரு ரொமான்டிக் கனெக்ஷன் இருக்கலாம் இதுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அல்லைன்னா வேறு ஒருத்தர் வந்து அந்த பர்சன்கிட்ட கமிட்மெண்ட் கேட்டு ப்ரெஷர் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி தெரியுது. ஸோ என்ன செய்கிறது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் தான் போயிட்டுருக்கு. இவர் வந்து விஷயங்களை வந்து நேரடியாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்காமல் சுற்றி வளர்த்தி பிரச்சனை இன்னும் பெருசு பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து ஒரு பியோர் ஹார்ட் அதை வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா உங்கள் பார்ட்னர் வந்து உங்களோட ஒரு நல்ல மனசை, அன்பை, ஃபீலிங்ஸை, உங்களோட பேஷண்ட்டை வந்து அவர் வந்து நீங்கள் அவருக்காக பண்ண சாக்ரிஃபைஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு தான் சொல்லலாம். ஆனால் அவர் உங்கள்கிட்ட விலகும் போது அவரோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுறது. அப்போ திரும்ப உங்கள் நினைவு வருது. அவர் உங்களை வந்து விட்டு போயிடலாம் நினைக்கும் போது அவருக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வருது. அப்போது நீங்கள் தான் அவருக்கு வந்து ஒரு சோல்மேட், நீங்கள் தான் அவங்கள வந்து ஹீல் பண்ண முடியும்னு சொல்லி திரும்ப உங்கள் பக்கம் வந்துடுறாரு. ஸோ இப்படி இந்த டிஸ்டன்ஸ் உருவாக்க அவர் முயற்சி பண்ணாலும் அந்த டிஸ்டன்ஸு உருவாக மாட்டேங்குது. இப்படி ஃபிசிக்கலியாக இருக்கட்டும், ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், உங்ககிட்டேருந்து விலகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எமோஷ்னலாக அவங்க கூட கனெக்ட் ஆகி தான் இருக்கிறார். ஆனால் இந்த பர்சனுக்கு உங்களை மறக்க முடியலை. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ எப்போவுமே நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்கும்போது அதோட வேல்யூ நமக்கு சம்டைம் தெரியாது. அது இல்லாத போது அந்த பொருள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும். அதே மாதிரி தான் இந்த பர்சனுக்கு நீங்கள் இல்லாதப்போ உங்களோட வேல்யூ புரியுது. ஸோ அதனால் அவரோட வாழ்க்கையில் நீங்கள் இருந்தபோது எப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருந்தீங்கிறத அவர் உணரலை. நீங்கள் இல்லாத போது அந்த ஆப்சன்ஸ் அவர் ஃபீல் பண்ணுறாரு. ப்ரெசன்ஸ் வேல்யூ அவருக்கு புரியுது. அதனால் உங்களை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திச்சுட்டு தான் இருக்காரு. உங்களை பற்றி சீக்ரெட்டிங்காக கவனிச்சிட்டு இருக்காரு. ரீடிங்கில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எனர்ஜியும் தெரியுது. அது என்னென்னா, இந்த பார்ட்னர் உங்களை வந்து மறைமுகமாக கவனிச்சிட்டு வராரு. சீக்ரெட்டிவாக சேசிங் பண்ணுறாரு. அதாவது நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஏன் இப்படி பண்ணீங்க, யார் உங்ககிட்ட பேசுகிறா, நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்தீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா, இப்படி இவருக்கு ஒரு க்யூரியாசிட்டி அதிகரிச்சிருக்கு. ஸோ முன்னாடி உங்ககிட்ட காட்டாத ஒன்று இன்ட்ரெஸ்ட்டு இப்போ அவர் அதிகமாக காட்டிகிட்ருக்காரு. சரியா? ஒரு டிஸ்டன்ஸ் வந்த பிறகு ஒவ்வொரு சிறிய விஷயமும் கூட அவர் கவனத்துக்கு வருது, பெருசாக பார்க்குறாரு. ஓகே, உங்களை பற்றி எமோஷ்னல் தாட்ஸ் இருக்குது இந்த பர்சனுக்கு. உங்களை பற்றி ரொம்ப எமோஷ்னலி அதிகமாக சிந்திக்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்கிறாங்க, என்னை பற்றி நினைக்கிறாங்களா, இல்லை வேறு யாராவது அவங்க லைஃப்பில் வந்துட்டாங்களா, இந்த மாதிரி எமோஷ்னல் தாட்ஸ் இருக்குது அவருக்கு. சில டைம் உங்களை நினச்சி எமோஷ்னல் லோவாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு மூடு எப்போவும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஸோ சில டைம் நார்மலாக இருப்பார். சில டைம் உங்களோட தாட் அதிகமாக இருக்கும்போது எமோஷ்னல் அப்படின்னு ஹர்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் உங்களோட தாட்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படி ஒரு மிக்ஸ்டு எனர்ஜி மாதிரி தெரியுது. உங்கள் பார்ட்னர் உங்களோட ஃபீலிங்ஸ் இருக்கிறதுங்கிறது கிளியராக தெரியுது இந்த ரீடிங்கில். பட் அதுக்கு இணையான ஒரு ஆக்ஷனும் கமிட்மெண்ட்டும் அவர் முன்னாடி கொடுக்கல. ஆனால் அவர் மனசளவில் இன்னும் உங்களை மறக்கலை, உங்களை பற்றி சிந்திச்சுட்டு தான் இருக்காரு. உங்கள் ஆப்சன்ஸை ஃபீல் பண்ணுறாரு. உங்களை பற்றி நிறைய க்யூரியாசிட்டி அவருக்கு அதிகமாக இருக்குது.
இந்த பர்சன் திரும்பவும் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போது பேஜ் ஆஃப் கப்ஸ் கார்டு என்ன சொல்லுதுன்னா, ஒரு கிளாரிஃபை செய்யும்போது உங்ககிட்டேருந்து விலகின பிறகு தான் அவர் வாழ்க்கையில் என்ன அப்படிங்கிறது உணர்றாரு. இப்போ பேஜ் ஆஃப் கப்ஸ் கார்டு என்ன சொல்லுதுன்னா, அவர் உங்ககிட்டேருந்து விலகி ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை தவிர்த்துட்டு போனாலும் அவர் வாழ்க்கையில் பெரிய அச்சீவ்மெண்ட் எதுவும் கிடைக்கல அவருக்கு. ஸோ அப்போது அவர் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், குழப்பம், டிஸ்டர்பன்ஸ், கவலைகள், எமோஷனல் ப்ரெஷர் இப்படி விஷயங்கள் நடக்கும்போது அவருக்கு ஒரு ரியலைசேஷன் கிடைக்கிது. நான் இவங்ககிட்டேருந்து விலகி என்ன சாதித்தேன், நான் சந்தோஷமாக இருந்திருக்கலாமே உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ இந்த உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. திரும்பவும் அந்த ஸ்பார்க்கு வேணும்னு விரும்புகிறாரு. ஏன்னா இந்த கனெக்ஷனில் பழைய ஒரு ஸ்பார்க்கு, ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருந்தது, அதை அவர் விரும்புகிறாரு. இப்போ திரும்பவும் உங்கள் கூட ஒரு கனெக்ஷன் வேணும், ஒரு கம்பேனியன்ஷிப்பின் வேணும், ஒரு லாயல்ட்டி வேணும், ஒரு எமோஷ்னல் க்ளோஸ்னஸ் வேணும், ஒரு சப்போர்ட் வேணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பை இன்னும் புதுப்பிக்கணும் அப்படிங்கிற விஷயம் அப்படின்லாம் அவருக்கு இருக்குது. இது சாத்தியமா, இது நடக்குமா, இது நான் திரும்பி போனால் அவங்க என்னை ஏற்றுக்குவாங்களா, இந்த ரிலேஷன்ஷிப் சரியாகுமா அப்படிலாம் யோசிக்கிறாரு. பட் ஆனால் ஒரு அவுட்கம்மும் ஒரு செர்டைனிட்டியும் இல்லை. இப்போ அவருக்கு ஒரு கம்பேட்டபிலிட்டி அதிகமாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு உங்கள் கூட தான் ஒரு எமோஷ்னல் கம்பேட்டபிள் இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. நான் அவங்கக்கிட்ட என் மனசில் இருக்கிறத சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. உண்மையிலே என்ன விரும்புகிறாரு அப்படிங்கிறத என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. அவர் இப்போ அவரோட மைண்டில் ஒரு டிசிஷன் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு நியூ பிகினிங் கொடுக்கணும். ரொம்ப நாளாக ஸ்டக்காக இருந்தார். வாழ்க்கையில் எந்த ஒரு டைரக்ஷனுமே கொண்டு செல்ல முடியாமல் புரியாமல் தவிச்சிட்டு இருந்தார். ஆனால் இனி தாமதம் ஆகிடக்கூடாது, முன்னாடி நான் இன்னும் லேட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு உங்களை இழந்து விடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. அவர் முழுசாக உங்களை விட்டு விலகணும்னு நினைக்கல. அவர் திரும்பவும் உங்களை விரும்புறதுக்கு ஒரு காரணம் உங்களை இழந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம்தான். நான் இவ்வளோ தூரம் விலகி இருந்தேன், ஒருவேளை இப்போ அவரோட வாழ்க்கையில் வேறு யாராவது வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி இவருக்கு இருக்குது. நீங்கள் வேறு ஒருத்தர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கிற அவர் நினைக்கலாம். இவர் இன்னும் என்னை விட்டுட்டு வேறு ஒருத்தனோட கனெக்ட் ஆகிட்டா என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது இவருக்கு. ஆனால் திரும்ப உங்கள்கிட்ட திரும்ப வரணுங்கிற எண்ணமும் இருக்குது. ஒரு ஜெலஸ் இருக்குது, ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு ஃபீலிங் ஆஃப் உங்களை லூஸ் பண்ணிடக்கூடாது, லூசிங் யூ அப்படிங்கிற மாதிரி எனர்ஜி தெரியுது. ஸோ அந்த பர்சனுக்கு ரிக்ரெட் இருக்குது. நான் இவங்களே ஏன் விட்டுட்டேன் அப்படின்னு அவர் தன்னைத்தானே கேட்குறாரு. உங்களை லெட்கோ செய்கிறதுக்கு கூட அவர் உங்களை பற்றி எம்ப்ராஸ்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நான் செஞ்சது பெரிய தப்பு தான், ஆனால் உங்களை நேரில் பார்க்க கூட எனக்கு தயக்கம், கில்ட்டாக இருக்குது. ஆனால் இப்போ நான் என் தப்பை புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு எமோஷ்னல் பெயினாக எனக்கு இருக்குது. ஸோ உங்களை நினச்சி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு இருக்கேன். நான் செஞ்ச தப்பை நான் இப்போ டீப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியா ஹேண்டில் பண்ணணும், முன்னாடியே நான் இப்படி தேவையில்லாமல் ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மேலும் யாராவது இந்த பார்ட்னர் உங்கள் பார்ட்னர்கிட்ட யாராவது இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜியும் தெரியுது. அதாவது உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு ஃபியர் அவங்களுக்கு இருக்குது. உங்ககிட்ட யாராவது இன்ட்ரெஸ்ட் ஆகிறாங்களோ, நீங்கள் வேறு ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகுறீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. எப்படியாவது உங்களை இழந்துடக்கூடாதுங்கிற மனநிலை அவருக்கு அதிகமாகிக்கிட்டே போகுது. ஒரு லவ் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா நைட் ஆஃப் கப்ஸ் கார்டு என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பாக அவர் ஒரு அப்ரோச் பண்ண போகிறாரு. ஏன்னா இது ஒரு ட்வின் ஃப்ளேம் சைன்ஸ் மாதிரி தெரியுது. உங்கள் பார்ட்னருக்கும் நம்ம 2 பேரும் ஏதோ ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்குன்னு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா உங்கள் கூட எவ்வளோ சண்டை போட்டு அவர் மூவ் ஆன் பண்ணலாம் ட்ரை பண்ணார், முடியல. ஸோ நம்ம 2 பேருக்கு இடையில ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்குங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. உங்கள் கூட ஒரு கம்பேட்டபிலிட்டி, நம்ம சிமிலராக ஒரு கோல் ட்ரீம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தாட் வருது. ஆனால் 2 பேருக்கும் ஒரே விஷயங்களை விரும்புகிறோம் அப்படின்னா 2 பேரோட எனர்ஜி சேமாக இருக்குது நிறைய விஷயங்களில். அதனால 2 பேருமே ஒரே மாதிரி தான், சிமிலர் ட்ரீம்ஸ் தான் இருக்குது. 2 பேருக்குமே ஒரே மாதிரி எனர்ஜி தான் காமிக்குது. இது ஒரு ட்வின் ஃப்ளேம் அல்லது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம். அதனால தான் உங்ககிட்டேருந்து எவ்வளோ விலகுனாலும் அவரால் உங்களை மறக்க முடியலை. எமோஷ்னலாகவும் சரி, மனசளவிலும் சரி உங்களை ரொம்ப விரும்புகிறாரு. உங்கள் கூட கனெக்ஷன் வேணும், கம்பேனியன்ஷிப் வேணும்னு நினைக்கிறாரு.
இப்போ இவர் வந்து தன்னை தானே மாற்றிக்க விரும்புகிறார். நான் என்ன மாற்றணும், என்னோடய கேரக்டர், பிஹேவியர், ஆட்டிடியூட், மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணணும், ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவர் ஒரு குறைவாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாலும் அந்த இம்பேலன்ஸை சரி செய்யணும்னு நினைக்கிறாரு. என்னுடைய பார்ட்னர் என்னை பற்றி ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும், அந்த அளவுக்கு நான் என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறாரு. உங்களோட அன்போட வேல்யூ அவருக்கு கிளியராக புரியுது. நீங்கள் அந்த பர்சனை புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், பேலன்ஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் நினச்சி பார்க்குறாரு. நம்ம கூட அந்த சுச்சுவேஷனில் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்மளை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்கள் வந்து இந்த பர்சனோட ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அவரோட பர்ஃபெக்ஷன் மாறுது. இவர் தான் என்னோடய ஸ்ட்ரென்த்து, என்னோடய லக்கி எல்லாமே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இவரோட லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடக்குது, ஒரு கான்ஃபிடென்ஸ், இவருக்கு ஒரு செல்ஃப் லவ் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். முன்னாடி உங்களை வீக்னஸாக பார்த்தவர் இப்போ வந்து உங்களோட பிளெஸ்ஸிங் மாதிரி பார்க்குறாரு, ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி பார்க்குறாரு. அவர் அடிக்கடி நினைக்கிறது அந்த பழைய நாட்கள் எப்படி, முன்னாடி நீங்களும் இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அந்த பழைய நாட்கள் திரும்பி வந்தால் எப்படி இருக்கும், அவங்க திரும்பவும் என் லைஃப்பில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தாட் நினச்சி இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ 2 பேருக்கு இடையில் ஒரு ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் ஒரு எமோஷ்னல் டிஸ்டன்ஸ் வந்து உருவாகலை, அதுதான் உண்மை. ஏன்னா மெமரிஸில் மூழ்கி இருக்கிற மாதிரி தெரியுது. அவருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. நான் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தப்பு பண்ணேன், அதனால் நான் தான் இதை சரி பண்ணணும். ஆனால் அவருக்கு ஒரு குழப்பம், உங்கள் லைஃப்பில் வேறு யாராவது முக்கியமாயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. 4 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டு என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பாக ஒரு ரீயூனியன் அண்ட் கமிட்மெண்ட் கிடைக்க போகுது. அவர் வந்து உங்களை இப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் அவரோட வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு ப்ரீசியஸ் கிஃப்ட்டு, ஒரு டிவைன் பிளெஸ்ஸிங், அவரோட லைஃப்பில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியவங்க நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவரோட தாட்ஸை மாற்றிருக்கீங்க, அவரோட வாழ்க்கையை மாற்றிருக்கீங்க, அவர்களை வந்து மாற்றிக்கொள்ளதுக்கு நீங்கள் தூண்டியிருக்கீங்க. ஸோ அவர் வந்து உங்களுக்கு மெசேஜ் செய்ய விரும்புகிறாரு. கம்யூனிகேஷன் எனர்ஜி காமிக்குது. நான் என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவரோட ஃபீலிங்ஸை, எமோஷன்ஸை, அவர் உங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாரு, எவ்வளோ காலம் இப்படி நடந்தார், ஏன் எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டாரு, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி எல்லாம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற மாதிரி எனர்ஜி காமிக்குது. அப்புறம் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாரு. என்னை மன்னிச்சு விடு, என்னை ஃபர்கிவ் மீ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. எனக்கு லைஃப்பில் இப்போ நிம்மதி இல்லை, நான் அமைதியாகவும் இல்லை, என் மனசு முழுமையாக செட்டில் ஆகலை, ஸோ நினச்சிட்டே தான் இருக்கேன். கடந்த காலத்தில் நான் செஞ்ச தப்பை நினச்சி நான் வருத்தப்படுறேன், ரொம்ப மனவேதனையாக இருக்குது, ஏமாற்றமாக இருக்குது, எமோஷ்னல் பெயினாக இருக்குது. ஸோ அதனால என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறாரு. நான் ஒன்று தவறாக புரிஞ்சுக்கிட்டேன், உன்னோட வார்த்தைகளாக இருக்கட்டும், உன்னோட ஆக்ஷன்ஸ், இன்டென்ஷன் இதெல்லாம் நான் பாஸ்டில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்காக நான் ரியலைசேஷ் பண்ணுறேன். இப்போது உன்னை டீப்லி ஹர்ட் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிடு அந்த மாதிரி பேசுகிறாரு. உண்மையிலே நீ வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹார்ட்டு, நான் தான் ஒன்று சரியாக புரிஞ்சுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் செஞ்ச தப்பை நான் மன்னிப்பு கேட்க நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்காக என்ன எஃபோர்ட் வேணாலும் நான் போடுவேன், அது வெறும் சாரி கிடையாது, நம்ம ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னுமே இவருக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவருக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. இது முடிஞ்சு போச்சுன்னு அவர் முழுசாக நம்பலை, இது ஒரு நாள் சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து என் லைஃப்பில் வர்றதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்குது. இது வந்து ஒரு சாதாரண கனெக்ஷன் இல்லை, நான் வந்து ப்ரேயர் பண்ணுற ஒரு சக்தி தான் எனக்கு உங்களை என் வாழ்க்கையில் கொண்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு மனசில் வந்து ஒரு பெரிய பாரம் இருக்குது. அது என்னென்னா, ஒரு எமோஷ்னல் பேர்டன் அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. பல விதமான தாட்ஸ் வருது. ரிலேஷன்ஷிப் உண்மையாக முடிஞ்சிட்டா, இல்லை திரும்ப நீங்கள் அவங்கள ஏற்றுக்குவீங்களா, அவங்கள மன்னிப்பீங்களா, மீண்டும் அன்பு கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது அவருக்கு. எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் தர மாட்டிங்களா, நான் இப்போ திரும்பி வந்து என்னை ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் இருக்குது. அவருக்கு மனசளவில் பல இல்யூஷன்ஸும் நெகட்டிவ் சினாரியாஸும் உருவாகிட்டு இருக்கு. ஸோ உண்மையில் என்ன நடக்க போகுது நம்ம ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிற அந்த பாசிபிலிட்டிஸை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு.
இருந்தாலும் அவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணணும் அப்படின்னு அவர் இன்ட்யூஷன் அவர் ரொம்ப நம்ப தொடங்கியிருக்காரு. எல்லாம் இன்னும் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஹோப்பை விடலை, ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாரு. இப்போ அவருக்கு ஒரு கரேஜ் வருது, என்னென்னா இனி நான் மற்றவங்க பேச்சை கேட்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், மனசு என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பேன், நீங்கிறது எனக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஜீவன், ஸோ ஒன்று நான் எதுக்காகவும் மிஸ் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஒரு 8 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டு என்ன சொன்னால், சீக்கிரமாகவே இந்த பர்சன் கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் வரப்போகுதுங்கிற மாதிரி கிளியராக தெரியுது. ஒரு மெசேஜ், கான்டாக்ட், அந்த ஒரு சடன் ஒரு அப்ரோச் அல்லது ஒரு யூனியன் இது நடக்க போகுது. ரொம்ப நாளாக கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஒரு காண்டாக்ட் வரக்கூடிய மாதிரி ஒரு சைன் தெரியுது. சிலருக்கு சில சைன்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸாக இருக்கட்டும், பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறதா இருக்கட்டும், ரிப்பீட்டட் நம்பர்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், ஒரே மாதிரியான சிம்பிள்ஸ் அடிக்கடி பார்க்குறதா இருக்கட்டும், அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கோயின்சைட் நடக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாமே இதோட சயின்ஸ் மீனிங் என்னென்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு இண்டிகேஷன் தெரியுது அப்படின்னா ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது கண்டிப்பாக. திரும்பவும் ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றுறதுக்கு இந்த பர்சன் இப்போ கொஞ்சம் அவர் தைரியப்படுத்திட்டு இருக்காரு, ஒரு ஸ்ட்ரென்த் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தயாராகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அவருக்கு இப்போ உங்கள் கூட இருந்த ஒரு பழைய ஸ்பார்க்கை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவர் வந்து பழைய மெமரிஸோடு தான் வாழ்ந்துட்டுருக்காரு. உங்களை திரும்பவும் பெறணும், இந்த லவ்ங்கிறது ஒரு உண்மையானது, நான் வச்சுருக்க அன்புங்கிறது ஒரு உண்மையானது, நான் உண்மையாகவே ஒன்று நேசிக்கிறேன், ஸோ ஒன்று நான் கண்டிப்பாக உன்னை வந்து புரிய வைக்கணும், ஒரு என் லைஃப்பில் நீ இருக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. இவருக்கு இந்த பார்ட்னர் உங்கள் கூட திரும்பவும் ஒரு எமோஷனல் கனெக்ஷன், ஃபிசிக்கல் க்ளோஸ்னஸ், ரொமான்டிக் இன்வால்வ்மெண்ட், ஒரு கம்பேனியன்ஷிப் இதெல்லாம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு இந்த லவ்ங்கிறது ஒரு அட்ராக்ஷன் இல்லை, ஒரு ஜென்யூன் எமோஷ்னல் கனெக்ஷன் மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் கொடுத்த அன்பை வந்து அவர் வேறு பெர்ஸ்பெக்டிவில் தான் பார்க்குறாரு. ஸோ ஒரு ஹீலிங் எனர்ஜியும் தெரியுது. இந்த பாஸ்ட் பெயின், எமோஷ்னல் வவுண்ட்ஸ், நெகட்டிவிட்டி, பழைய ட்ராமா, சைல்ட்ஹுட் ரிலேட்டட் எமோஷன் பேட்டர்ன்ஸ் இதுலேருந்து எல்லாமே ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த பார்ட்னர் அவரை மாற்றிக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வரணுங்கிறது மாதிரி முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அவர் சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கார், அன்ஸ்போக்கன் விஷயங்கள் நிறைய மறைச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஒரு டிவைன் டைம் சரியான நேரம் வந்துட்டுருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிவைனிங் டைமுங்கிறது வந்துட்டுருக்கு. ஸோ அதாவது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கம்யூனிகேஷன், ரீயூனியன், எமோஷ்னல் ஓப்பனிங், ட்ரூத் ரெவலேஷன் நடக்க போகிற மாதிரி தெரியுது. ஒரு ரீயூனியன் கிளியராக தெரியுது. இந்த பார்ட்னர் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க, ஃபீலிங்ஸை சொல்லுவாங்க, அப்பாலஜி கேட்கலாம், கமிட்மெண்ட் பற்றி பேசலாம், ரிலேஷன்ஷிப்பை புதுசாக தொடங்க முயற்சி பண்ணலாம். ரீடிங்கில் வந்து கூடிய விரைவில், மிக விரைவில் அப்படிங்கிற எனர்ஜி தெரியுது. ஸோ இந்த மாதத்துக்குள்ளே கூட நடக்கலாம். கலெக்ட் ரீடிங் இது. ஸோ இந்த மாதத்துக்குள்ளே கூட கம்யூனிகேஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓவராலாக இந்த ரீடிங்கில் அவர்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு லவ், ஒரு கடந்த காலத்திற்கான ஒரு ரிக்ரெட், ஒரு மன்னிப்பு கேட்குறதுக்கான ஒரு எண்ணம், தொடர்ச்சியாக உங்களை பற்றிய தாட்ஸு, உங்களை இழந்துருவோங்கிற பயம், கம்யூனிகேஷன் செய்கிற ஒரு விருப்பம், கனெக்ஷன் ஆகணும்னு நினைக்கிற பழைய ஸ்பார்க் வேணும்னு நினைக்கிறாரு. உங்களை அவர் மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறாரு. ஒரு சடன் கம்யூனிகேஷன் நடக்கும். இப்படி பல லேயர்ஸ் தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் காப்பாற்ற முடியுமாங்கிற கேள்வியும், நான் திரும்ப செல்லணும் அப்படிங்கிற ஆசையும் அவருக்கு ஒரே டைமில் இருக்குது. ஸோ ரெண்டும் டிவைனிங் டைமும் ரீயூனியனும் கம்யூனிகேஷனும் ஒரே டைமில் இருக்குது. ஸோ அடுத்த ரீயூனியன் எப்படி இருக்கலாம், இந்த பர்சன் வந்து கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தெரியுது. ஓகே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ரெசனேட் ஆகணுங்க மட்டும் எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகலாம்னா, ஏஞ்சல் நம்பர் 222 யாரெல்லாம் பார்க்குறீங்க அவங்களுக்கும், டேட் ஆஃப் பர்த் 15/8/10/17/23
28 இருக்கிறவங்களுக்கும், டேட்ஸ் 5, 4, 8, 12, 19, 20 இருக்கிறவங்களுக்கும், கலர்ஸ் மெரூன், ஆரஞ்ச், க்ரீன், பிளாக் இருக்கிறவங்களுக்கும் ரெசனேட் ஆகலாம். ரெசனேட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இது ஒரு கைடன்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.